கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவை ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் எமது மனமார்ந்த நன்றி. இக்காணொலியை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக நீங்கள் உடன் ஊழியக்காரர்களாக இருக்கும்படி அன்புடன் அழைக்கின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாக கர்த்தாவே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள நீர் ஆசீர்வதிக்கும் என்று கேட்கின்றோம். இன்றைய நாளிலும் தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் உம்முடைய பிள்ளைகளை, பிறந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை கர்த்தாவே, நீர் விசேஷ விதமாய் ஆசீர்வதியும். தங்கள் விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை அபரிதமாய் ஆசீர்வதியும் தெய்வமே. விசேஷமாக சரீர வியாதியில் வேதனையின் மத்தியில் இருக்கும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். தங்கள் சரீர வியாதியினால் வேதனைப்படுகின்றவர்களையும், தங்கள் அன்பானவர்களின் சரீர வியாதியினால் வேதனைப்படுகின்றவர்களையும் ஏசப்பா உம்முடைய கண்ணீரினால் அவர்களை நினைத்து உம்முடைய ஆனந்த தைலத்தினால் அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று கேட்கின்றோம் ராஜா. அவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும். பலப்பட்ட சூழ்நிலைகளில் கடந்து செல்லும் பிள்ளைகளை கர்த்தாவே கண்ணோக்கி பாரும். குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், வேலை பிரச்சனை, பலதரப்பட்ட மன அழுத்தங்கள் இவைகளின் ஊடாக கடந்து செல்லும் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். எங்கள் உலகளாவிய சமாதானத்துக்காக நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்கள் இந்திய நாட்டின் சமாதானத்துக்காக, இலங்கை நாட்டின் சமாதானத்துக்காக, இஸ்ரேல் நாட்டின் சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் பேசுங்கள் ராஜா. நாட்டின் சுபீட்சங்களை ஆசீர்வதியுங்கள். பொருளாதார ஆசீர்வாதங்களை தாருங்கள். தேவையான மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமேன். அன்பானவர்களே, வேத பாடமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அதன் பின்பு 27ஆம் வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. ஆம் அன்பானவர்களே, அருமையான வார்த்தை. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. அழகாக இங்கு கூறப்படும், என் மகனே, என் மகளே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. அருமையான தேவ வார்த்தைகளாக இவை இருக்கின்றது அன்பானவர்களே. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே இங்கு ஜீவனை உமக்கு தருகின்றது. இந்த வார்த்தைகளின் ஆழங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, இது எழுதப்பட்ட எபிரேய பாஷையின் ஆழம் இங்கு பயப்படுதலுக்கு யாஹா, YIRAH, அதன் அர்த்தம் மரியாதையுடன் கலந்த, அன்பு கலந்த இறைவனுடன் இருக்கும் ஐக்கியம். அதற்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கம், பயம் என்பதற்கு அங்கு எபிரேய பாஷை கொடுக்கப்படுகின்றது YIRAH. ஆம், இது கர்த்தருக்கு பயத்துடன் என்று அல்ல, அன்புடன் அங்கு நாங்கள் அன்பு செலுத்த, மரியாதையுடன் அன்பு செலுத்த அங்கு உறவு கொள்வதைத்தான் இது விளக்கி கூறுகின்றது. இங்கு பயம் என்று கூறும் பொழுது பயந்து நடுங்குவது அல்ல. இன்று அநேகர் அப்படியாக சிந்திக்கின்றோம். அவர் அன்புள்ள தெய்வம். ஒரு மரியாதை, ஒரு அன்பு, ஒரு கௌரவம், அதனால் அந்த அன்பு உமக்கு பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அன்பானவர்களே, இன்று அநேகர் நாங்கள் ஆதாம் ஏவாளை நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். அவர்கள் இறை சொல்லை கேளாதபடியினால் தான்
இன்று மனுக்குலம் நானும் நீங்களும் சாபத்தில் இருக்கின்றோம், பிரச்சனையில் இருக்கின்றோம், மரணத்தில் இருக்கின்றோம், வியாதியில் இருக்கின்றோம், வேதனையில் இருக்கின்றோம் என்று நாங்கள் ஆதாம் ஏவாளை குற்றம் சொல்கின்றோம். இங்கே வேதம் கூறுகின்றது, கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு மரியாதையுடன் அன்பு செலுத்தும் பொழுது அது ஜீவனுக்கு ஏதுவானது. ஆம், அந்த அன்பில் நாங்கள் அன்று ஆதாம் ஏவாள் அந்த அன்பில் மரியாதை கொடுக்கவில்லை. அவன் கீழ்ப்படியாமல் போகின்றான். 27ஆம் வசனம் கூறப்படுகின்றது, என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. அறிவை செய்யும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதனைகளை நீ கேளாதே. அன்பானவர்களே, இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மார்ச் மாதம், ஜூன் மாதங்களில் இருக்கும் நாங்கள் அன்று ஏதேன் தோட்டத்தில் நடந்த அதே சித்திரம் அது அச்சொட்டாக இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கு ஜூன் மாதத்தின் 1ஆம் வாரத்தில் நாங்கள் இருக்கின்றோம், 2ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு அன்று ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் செய்த அதே காரியம் இங்கு நடக்கின்றது. கர்த்தருக்கு மரியாதையுடன் நாங்கள் அன்பு செலுத்தாமல் ஜீவ வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் வார்த்தைகளை, அங்கு பிசாசு, பேய், அங்கு சர்ப்பத்தின் வடிவில் வந்தே அந்த தேவனின் ஜீவ வார்த்தைகளை விட்டு விலகச் செய்த சந்தர்ப்பங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இன்று எம்பெருமான் இயேசு கிறிஸ்து, எம் இரட்சகர், பகிரங்கமாக உங்களுக்கும் எனக்கும் கூறுகின்றார். அதை அவருடைய வார்த்தைகளை எழுத்து வடிவில் பிரசுத்தப்பட்டிருக்கின்றது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்தில், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கின்றன, நானும் அவைகளை அறிந்திருக்கின்றேன், அவைகள் என்னை பின்பற்றும், ஒருவரும் அவைகளை என்னை விட்டு எடுக்க முடியாது, அவைகளுக்கு நித்திய ஜீவனை நான் கட்டளையிடுகின்றேன். யோவானுக்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனங்கள். என் ஆடுகள் எனக்கு செவி கொடுக்கின்றன, அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருகின்றேன், ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. அன்று ஆதாம் ஏவாளை பிசாசு வஞ்சகமாக பறித்து கொண்டான். ஆனால் இன்று நமக்கு சத்தியம் தெரியும், எது மெய் வழி எது பொய் வழி என்று நமக்கு தெரியும். உலகத்தின் மயக்கமான போதனைகள் இன்று அநேகம் இருக்கின்றன. அன்பானவர்களே, இன்று சத்தியத்தை விட்டு வழி விலகின்ற போதனைகள், சரித்திரத்துக்கு அப்பாற்பட்ட போதனைகள், இயேசுவின் தெய்வீகத்தை மறுதலிக்கின்ற போதகர்கள் அநேகம் இருக்கின்றோம். இயேசுவின் தெய்வீகத்தை பகிரங்கமாக மறுதலிக்கும் மத போதகர்கள், கிறிஸ்தவ போதகர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேகர் கிறிஸ்தவ போதகர்கள் இல்லாமல் அவர்கள் அநேக திரிவுக்கொள்களை கூறும் பொழுது சத்தியத்தை அறியாத மக்கள் அவர்கள் கூறுவது சரியென்று பிழையான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இயேசுவை மறுதலிக்கின்றார்கள், இயேசுவின் தெய்வீகத்தை மறுதலிக்கின்றார்கள், சத்தியத்துக்கு புறம்பான அநேக போதனைகளை போதிக்கின்றார்கள். இவையெல்லாம் தத்துவ ஞானங்கள். சுருங்க சொல்லில், எங்களுடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு பின்புதான் அநேக புனித ஏடுகள் எழுதப்பட்டன. சரித்திரத்தை ஆராயுங்கள். நான் எவைகள் என்று கூறவில்லை. கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்புதான் இன்று அநேக புனித நூல்கள் என்று அழைக்கப்படுகின்றவை எழுதப்பட்டவைகள். வாய்மொழி பாரம்பரியம் கூட இல்லை. அவர்களது செயல்பாடுகள், மத ரீதியான
வழிபாடுகள் கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டில் தான் பிறந்தன என்றே அடிப்படையாக கூற முடியும், சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது. எனவே இவைகள் எல்லாம் சத்திய வேதத்தை மறுதலிக்க எழுதப்பட்ட பிசாசின் தந்திரங்கள் என்பதை அன்பாக உங்களுக்கு கூறுகின்றேன். கிறிஸ்துவின் சத்தியத்தை, தெய்வீகத்தை மறுதலிக்கின்ற அநேக போதனைகள், கிறிஸ்துவை மனிதன் என்று போதிக்கின்ற போதனைகள், தத்துவ ஞானங்கள் அநேகம் இருக்கின்றன. சரித்திரத்தை ஆராய்ந்து பாருங்கள். தனிப்பட்ட முறையில் நீங்கள் நட்பு ரீதியில் உடன் தொடர்பு கொள்ள முடிந்தால், வேணும் கதைக்க விரும்பினால் நான் நன்றாக கதைக்க முடியும், உங்களுக்கு அதிக விளக்கங்களை தர முடியும். ஆம், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவின் வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அதை தினமும் வாசியுங்கள். கிறிஸ்து கூறிய வார்த்தைகள் எழுத்து வடிவில் வேதத்தில் இருக்கின்றன. சத்திய வேதத்துக்கு புறம்பான எல்லா போதனைகளும் பிசாசினால் உண்டாக்கப்பட்டது என்பதை நான் ஆணித்தரமாக கூறுகின்றேன். நான் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியன். 4.5 7 ஆண்டுகள் நான் பயிற்சி பெற்ற தேவ ஊழியன், சத்தியத்தை அறிந்தவன், ஆண்டவரின் ரட்சிக்கப்பட்டவன். சத்தியத்தின்படி கூறுகின்றேன், வேதத்துக்கு புறம்பான எதுவும், புறம்பான திருவுக்கொள்கைகள், இன்று வேதத்தை புரட்டி வேறு வேதங்கள் எழுதப்படுகின்றன. யெகோவாவின் சாட்சிகள் என்பவர்கள் தங்களுக்கென்று வேறு வேதங்களை இதற்கு முரணாக எழுதுகின்றார்கள். சற்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றீர்கள். சிந்திப்பு உங்கள் ஆத்மாவை நித்திய ஜீவனுக்கு நாங்கள் காத்துக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆதாம் ஏவாளை அல்ல, எங்களை காத்துக்கொள்ள நமக்கு ஞானம் இருக்கின்றது, தெளிவு இருக்கின்றது, நித்திய ஜீவன் இருக்கின்றது. இயேசுவே வழி, இயேசுவும் வழி அல்ல, இயேசு தான் வழி. ஐ ஆம் த வே என்று கூறுகின்றார். சிந்திப்போம், செயல்படுவோம். அன்பானவர்களே, தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு நீங்கள் இக்காணொலியை பார்த்தும் இதை உங்கள் நண்பர்களுடன் பகிர்வதற்கும் சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.